பழனிசாமி 3 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதை நான் பேஸ்ட் காப்பி என்று தெளிவாக என்னுடைய அறிக்கையிலே கூறியிருக்கின்றேன். கடந்த தேர்தலின் போது நாங்கள் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று சொன்னோம். வழங்க முடியாது, குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுத்து பிடிப்பதைப் போல மகளிருக்கு இன்றைக்கு ஆசை வார்த்தை காட்டி நாங்கள் உரிமைத் தொகை தரப்போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று அன்றைக்கு சொன்ன வாய்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வாய். அவர் இன்றைக்கு பொய்பாடி பழனிசாமியாக மாறியிருக்கின்றார். அன்றைக்கு எங்களாலே உரிமைத் தொகையை கொடுக்க முடியாது என்று சொன்னவர் இன்றைக்கு 2000 ரூபாய் உரிமைத் தொகையை கொடுக்க முடியும் என்று சொல்லியிருப்பதிலிருந்தே அந்த 1000 ரூபாய் எந்த அளவுக்கு மகளிர் மத்தியிலே மிக பிரமாதமான வரவேற்பையும் தலைவர் தளபதிக்கு மிக பெரிய வரவேற்பையும் தந்திருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்வாகும். ஆனால் எங்கள்கிட்ட திறமை இருக்கு, நாங்கள் நிதிநிலையை சரி பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாரு. திறமைக்கு அப்புறம் வருவோங்க. முதல்ல 1000 ரூபாயை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன வாய் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வாய். அந்த திருவாய் தான் இன்றைக்கு மலர்ந்தறி இருக்குது 2000 ரூபான்னு. அன்னைக்கு கொடுக்க முடியாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கு கொடுக்க முடியும் என்கின்ற யோசனையை கொண்டு வந்து கொடுத்திருப்பது திராவிட மாடல் ஆட்சி. இது எங்களுடைய ஆட்சியினுடைய வெற்றி. நாங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறோம் என்பதற்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு 1000 ரூபாயை நாங்கள் 2000 ரூபாயாக உயர்த்தி தருகிறோம் என்று சொல்லியிருப்பதை தவிர அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா 2019 தேர்தலுக்கு முன்னாலே 60 லட்சம் வறுமைக்கு கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்குவேன் என்று சொன்ன வாய் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வாய். அந்த பொய்பாடி 32 குடும்பங்களுக்கு 1.25 கோடி ரூபாய் செலவிலே 64,000 ரூபாய் ஒரே ஒரு மாதம் மட்டும் கொடுத்தார். பிறகு தேர்தல் வந்துவிட்டது என்று சொன்னார், நாடாளுமன்ற தேர்தலை குறிப்பிட்டு. அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார். ஒருவருக்கு கூட ஒரு பைசா தராதவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்படி திறமையற்றவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நான் திறமையாக வந்து செய்வேன் என்று. மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லுவது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அன்றைக்கு 2000 ரூபாயை 60 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்க முடியாத எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு 1,31 லட்சம் மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுக்க போகிறேன் என்று சொன்னால் நம்புவதற்கு மக்கள் இளிச்சவாயர்கள் அல்ல. திமுக நம்ம அனௌன்ஸ் பண்ணதுனால திமுக தேர்தல் அறிக்கையில 2500 3000 கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு நம்ம நினைக்கிறோமா? நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லை. இதுவே இன்றைக்கு தமிழகத்து தாய்மார்கள் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே உயர்த்தி வழங்குவதும் வழங்காததும் எங்களுடைய தலைவருடைய பொறுப்பு தானே தவிர அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாயிலேயே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இது தொடர்ந்து கிடைத்தால் போதும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. எடப்பாடி வந்தால் நிச்சயமாக நிறுத்திடுவாருங்கிறது எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும். அதுக்கு ஏற்கனவே 2010 உதாரணம். 2 வருஷம் கேட்டாங்க, கிடைக்கல. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு அமைச்சிருக்க நேரத்தில் முன்கூட்டியே ஒரு 5 குறிப்பிட்டு ஒரு வாக்குறுதி அறிவிக்கிறது பின்னடைவா இருக்குமானே? நமக்கு எங்களுக்கு எந்த பின்னடைவும் இல்லை, முன்னடைவு தான். ஏன்னா எங்களுடைய திட்டங்களைத்தான் அவர் இன்றைக்கு காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கார். அதைத்தான் எதிரொலித்திருக்கிறார். அது மக்களிடம் சென்றிருக்கிறது என்பதை எதிரொலித்திருக்கின்ற பொழுது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்பதை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாயால் ஒப்புத்து கொண்டிருக்கிறார். அது திராவிட மாடல் ஆட்சி 2க்கு வரவேற்பை தரக்கூடிய அறிவிப்பாகத்தான் இருக்குமே தவிர நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பின்னடைவும் கிடையாது. எங்களுடைய தலைவருக்கும் எங்கள் கூட்டணிக்கும் இது மிகப்பெரிய வெற்றியை தரும். அவர் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2000 ரூபாய் சொல்லி சொல்றாரு. நம்ம தகுதி வாய்ந்த பெண்களுக்கு சார் 1,31 லட்சம் பேர் கொடுத்துட்டோம். அவர் எப்போவுமே சொல்றது தான், செய்கிறது கிடையாது. நாங்கள் சொன்னால் செய்வோம், செய்தால் சொல்வோம். அவர் சொல்றதையும் செய்ய மாட்டார், செய்யறதையும் சொல்ல மாட்டார். தேர்தல் அறிக்கையில நேற்று நீங்க வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் மிக கடுமையா அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிச்சதற்கு எந்த காரணமும் கிடைக்கல அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்கீங்க. ஆமா, இது கடுமையான ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஆமாங்க, இப்ப தேர்தல் வரல, தேர்தல் தேதி அறிவிக்கல. எப்போதுமே தேர்தல் தேதி அறிவிச்சு அதுக்கு பிறகுதான் தேர்தல் அறிக்கை என்பதை எந்த கட்சியும் வெளியிடும். இன்றைக்கு அவசரமாக பந்திக்கு முந்தி கொண்டு செல்வதைப் போல தனக்கு இலை போட்டு வைத்திருப்பார்கள் என்று எண்ணத்திலே எடப்பாடி பழனிசாமி ஓடி போயிருக்கிறார். அங்கே என்ன பந்தியே போடலாம். அதனால அவர் வெயிட் பண்ணி தான் இருக்கணும். பந்தி போட்டவொன்னே நாங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டு போயிடுவோம். சிறந்த மாடுபிடி இருந்தாலும் ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நிதி நிலைமை சரியா இருக்குதா? யாருக்கு? அதாவது நீங்க திமுக தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ணி அவர் பேசினாலும் ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா 2000 கொடுக்குற அளவுக்கு நிதிநிலை சரியா இருக்கா? இப்ப நிச்சயமாக எடப்பாடியால் எதுவும் முடியாது. எடப்பாடியினுடைய திறமை என்பது என்ன என்பதை மக்கள் கடந்த 5 ஆண்டுகளிலே பார்த்து விட்டார்கள்.
அவரால் திறமையாக எதையும் செயல்படுத்த முடியாது. சிறந்த மாடுபிடி வீரருக்கு முன்னுரிமை அடிப்படையில் வேலைன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இது வந்து ஏமாற்று அறிவிப்புன்னு சொல்லி அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே காலை வளர்ப்பவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. சார், சிறந்த மாடுபிடி வீரர் என்பது ஏதாவது ஒரு 3-4 பேர் தான் வரப்போகிறாங்க. அலங்காநல்லூர், அதே போல் பாலமேடு, இந்த இடங்கள்ல இருந்து தான் வரப்போகிறாங்க, தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அந்த 3-4 பேருக்கு ஏதாச்சும் வேலை கொடுக்கறது ஒன்றும் கஷ்டமான வேலை கிடையாது. அது சாத்தியமான ஒன்று. எங்கள் முதலமைச்சர் சாத்தியமான ஒன்றைத்தான் அறிவித்தார். கடந்த காலங்களில் வந்து காலை வளர்ப்பவர்களுக்கு மாதம் ஊக்கத்தொகை 1000 ரூபாய் சொல்லி 2021 தேர்தல் அறிக்கையில் நம்ம கொடுத்துருந்தோம். 5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் நம்ம நடைமுறைப்படுத்தல. அது பல வகைகளில் அவர்களுக்கு பணமாக ஏதாவது வகையில் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அவங்க மகிழ்ச்சியோடு தான் காளைகளை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வளர்ப்பதைப் போல காளைகள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் வளர்க்கப்படவில்லை. இதிலிருந்தே எங்களுடைய ஆட்சியினுடைய வெற்றி. காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து தலைமையை சந்திச்சிருக்காங்க. கூட்டணி குறித்து ராகுல் காந்தி தான் வந்து தெரிவிப்பாருன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நம்ம அந்த கூட்டணியில தான் இருக்காங்க. ஆனா இனிமே தான் கூட்டணியை அறிவிப்போம்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது நமக்கு கூட்டணிக்குள்ள எந்த குழப்பமும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. சிலர் எதிர்பார்க்கிறார்கள், அது நடக்காது. அது அப்பெல்லாம் ஸ்டெப்பனா சொல்லியிருக்கலாமே சார். திமுக கூட்டணி தான் அவங்க கூட்டணி சொல்லியிருக்கலாமே. தலைமையை முடிவெடுத்து அறிவிக்கும். இப்ப நீங்க பேசாம இருக்குன்னு சொன்னாங்க. அவங்கள வந்து மேலிடமே கூட்டணிங்கிறது வந்து அர்த்தப்படும். அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் ஒன்று. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்கள் கூட்டணியை யாரையும் விட்டு நாங்கள் அவர்களை அனுப்புவது கிடையாது. எங்களுக்கு அந்த பழக்கமும் கிடையாது. அவர்களை அரவணைப்பது தான் தளபதியினுடைய பழக்கம். அவர்களை அரவணைத்து கொண்டு தான் இருக்கின்றார். அந்த அரவணைப்பில் யாராவது போகணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாளியாக முடியாது. எங்களை பொறுத்தவரையும் காங்கிரஸ் எங்களோடு இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு காங்கிரஸ் டிமாண்ட் வச்சா திமுக அதை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர் தெளிவாக சொல்லிவிட்டார். ஆனால் வரக்கூடிய தேர்தலில் வந்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கூட்டணி ஆட்சி தான் அமையும்னு சொல்லி டிடிவி தினகரன் எல்லாம் ஜோசியம் சொல்றாரு, ஜாதகம் பார்த்து ஜோசியம் சொல்றாரு. யாரு டிடிவி? அவருக்கு அரசியலே தெரியாது. ஏதோ ஒரு புழுக்கில் வந்து சேர்ந்தார், அவ்வளவுதான். அவர் ஒன்றும் சொல்லவெல்லாம் முடியாது. நாங்கள் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி பெறுவோம். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும். சார், மற்ற விளையாட்டுகளை போல இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து வீரர்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு வந்து அதிக உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அரசு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு மாட்டுக்கிட்ட போறதுக்கும் அதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இப்போ பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கோம். 5 லட்சம் ரூபா வரைக்கும் பணம் கட்டி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணித்தான் இன்னைக்கு போறாங்க. அவங்களுக்கு நஷ்டஈடுகள் கிடைக்க வேண்டிய வாய்ப்பை அரசு பெற்றுத்தரும், அரசும் கொடுக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.